எத்திக்க புகழ் மணக்க கற்றவர் போற்றி மற்றவர் பாராட்ட இந்த ஜீவனி நாட்டின் சிங்கமே வீரத்தின் விலை நிலமே இப்பா போற்றும் வேந்தே கோயில பிறந்த பார்வேந்தே இந்த ஏழைகளின் நாட்டு மக்கள் போர்ப்பட தளபதி விஷக்கொடியின் அன்பான பண்பான வணக்கம். என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு நீயா சொல்லி 4ல இருந்து ஒரு 1/2 கிலோ பட்டாணி வாங்கிக்கோ, வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துரு. அவன் பாட்டுல மொண்ணு கடை நான் பின்னாடி இருந்து பேசி அதான்டா அவன் என்ன பேசுறது எனக்கு தெரியல. தமிழா இந்தியா இங்கிலீஷா உருதா என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? ஏய் பொண்ணு பண்ணு உன்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? இப்ப ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க 9 மணிக்கு. 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 11 மணிக்கு என்ன பண்றாங்க, பிரேக் விடுறாங்க 10 நிமிஷம். திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிச்சு 1 மணிக்கு சாப்பாடு திருப்பி 3 மணிக்கு என்ன பண்றாங்க, பிரேக் விடுறாங்க 10 நிமிஷம். அந்த மாதிரி ஆட்ட ஆரம்பிக்கிற இந்த டீ சொல்லி ஆட்ட ஆடத்தான் விடுறேன். என்ன இப்போ இதுக்கு ஒரு டைம் ரூல்ஸ் போடுறேன் நான். ஒரு டீ குடி குடிக்கிறா வீட்டு வச்சு ஆறி விட்டா என்ன பண்ணுவீங்க? திருப்பி சூடு பண்ண கேஸ் ஆகாது உனக்கு. ஏண்டா டேய் டீ சூடாவணும் உனக்கு. அதான் ஏய் உனக்கு டீ சூடாவணும் எனக்கு தெரியாது. மறுபடியும் எடுத்து போய் சூடாவணும்ன்றது இங்க பிரச்சனை கிடையாது. வரப்ப சாப்பிடணும். டீ வர சொல்ல ஆட்டம் வந்து 10 நிமிஷம் நிறுத்தணும். அந்நேரத்துக்கு யார் யாரெல்லாம் ரெஸ்ட் ரூம் போறீங்களோ போய் வந்துடும். இடைவேளை விடலாம்டா. இப்ப நான் சேலத்துக்கு போறேன், போற வழியில எத்தனை சாப்பாடு நிறுத்தா, டிஃபன் நிறுத்தல, அந்த மாதிரி ஆட்டுக்கு நிறுத்த. இது நாடகம். இது இல்லன்னா யாருமா ஊர்ல யாரும் டீ கொடுக்காதீங்க பயத்தோடம். நான் ஒரு இருடா டீ பிஸ்கட் பண்ணலாம் ஊத்தி நமக்கு உற்சாகம் கொடுக்குறாங்க. அதை கூட கத்து வாயில போடுறாடா பாயவன். ஏய் போடா போடா உள்ள உதவி செய்யல உபதிரம் பண்ணாத. ஊரார் நல்லது செய்யறாங்க, டீ பிஸ்கட்ல வாங்கி வந்து கொடுக்குறாங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு அதை கெடுத்து வாயில போடுறாங்க. நல்ல நான் கெடுத்து வாயில போட்டு நான் உங்களுக்கு டைமிங் கேட்டுக்கிறேன். டீ கொடுக்கணும். டைமிங் இல்ல ஐயா, டீ இருக்குது அவருக்கு பிஸ்கட் இல்ல, அதால அந்த காரத்துல பேசுறாரு. எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க போடா. நேரம் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு பாவம் எழுந்துக்கிறாரு. உங்களை எழுத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களிடம் பேச வேண்டும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முதலில் என் மகன் தத்துவன் வர வேண்டும். அவனை வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயத்தை பேச வேண்டும். இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே இனி எதுவும் இல்லாத தமிழகத்திலே தமிழகம் மெனக்கிது
அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. குச்சின் மீது வான் இடிந்த விழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று உலகை கலந்த மக்களுக்கு உணர்ச்சூட்டினார் பாரதி. கடமை கண்ணியம் கட்டி வாடி என்று வகித்தவர் பேரறிஞர் அண்ணா. அப்படி இருக்கு இது விஜயபுரி நாட்டிலே வீரசேகர மன்னனுக்கு மகனாக பிறந்து தத்துவன் தத்துவன் என்று பெயர்பெற்று வீரம் சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு முன்னதாக பட்டணத்தா பொரிய பையனுக்கு சிட்டிக்கு பொடித்தாத்தா கதை கேளு நாங்க போற வேண்டியனா ஏண்டா எனக்கு முன்னதாக வரி நீ என்னடா தாத்தா என்ற தடி என்ற பொடி என்ற என்னடா என்னடா என்று காலதாமதம் ஐயா ஏறி எதுவாயில ஒரு 50 சென்ட் நிலம் வாங்கினுங்க. ஏறி எதுவாயில 50 சென்ட் நிலம் வாங்கினேன். ஓட்டி மேல 50 சென்ட் நிலம் வாங்குறது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆமாங்க சொல்றா ஓட்டி மேல போட்டி நாங்க நிலத்தை வாங்கிட்டு ரீஸ் பண்ணிட்டு போய் நிலத்தை பார்த்தா என் வயிறுலாம் எரியுது. ஏண்டா டேய் நிலம் வாங்குற தெம்பா இருந்த ஆனா வயிறு எடுத்துட்டு சொல்ற என்னடா 4 மூலிய கோரை 4 மூலிய கோரை வாங்கின கையில 4 மூலிய கோரை நடுப்புற பாறை என் பொண்டாட்டி பேரு தார வெட்டி அமுக்கணும் பாரு ஏற குட்டிக்கு எடுக்க மாற வேற என்ன உங்க நாட்டு வேற சொல்ல போறேன் வேற ஏறி எதுவா இல்ல வாங்குற இடத்துக்கு ஒண்ணா நான் தெம்பா இருந்தேன் ஆனா கோரை மாற என்னம்மா ஐயோ என்னடாச்சு ஐயோ என்னடாச்சா என்ன பண்ணுவேன் தெரியலையே பொண்டாட்டி கேட்கலன்னா கூட என் மாமியா கேட்பானா பொண்டாட்டி கேட்க மாட்டா மாமியா கேட்க என்ன பொண்டாட்டி கேட்கல கூட மாமியா கேட்பானா ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கினே மரி சாப்பிட போனேன் வெள்ளி அண்ணாக்கு ஒரு எடுத்து கட்டினாங்க வெள்ளி அண்ணாக்கு ஒரு எங்க மாமியார் எனக்கு நாடகத்தை முடிச்சுட்டு பேக் எடுத்து உள்ள வச்சு கைத உன் மாமியாருக்கு திருட்டு மாறு அன்னைக்கு போற அன்னைக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் இல்லையா நகர் என்ன ஆச்சு ஆமா நான் தானே பண்ணி வச்சேன் கல்யாணம் மாமியார் பிடிங்கிற பைய வச்சுதான் தொட்டு பாப்பாங்க ஏன்னு கேட்டா நாடக கம்பெனி வந்து இங்க ஒரு கதிரு வேலு லாடு கல்புக்கு ஜாஸ்தி குடிக்காம ஒருத்தங்க கம்பெனில யார் அவன் லாடு லபுக்கு ஜாஸ்தி கதிரு என்ன மாதிரி பையன் நீதானே அது பாத்தீங்கன்னா கூட தொட்டு பார்த்தா யார் அவன் என்ன உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது அப்ப என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியுது உனக்கு என்ன மாதிரி தெரியுது உனக்கு டேய் தொட்டு பாப்பாங்க பாத்துட்டா அண்ணா இருக்குது அப்படின்னு அதால தொட்டு பாட்டு ஏய் தொட்டு பாப்பாங்களா புடிச்சு பாப்பாங்க எப்படின்னா பாப்பாங்க அப்படி சொல்றா புடிச்சு பாப்பாங்கன்னு சொல்லு புடிச்சு பாப்பாங்க பேண்ட் ஊத்து பாப்பாங்க அப்படி சொல்லு கமலங்க ஆடியா தொட்டு 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 பாப்பாங்கன்ற ஏண்டா அடுத்த தினமும் எங்க செல்வது தாய் தந்தையை சந்திக்க வேண்டும் வணக்கம் அப்படியே சந்திக்கலாமா என்னை போல் பாட நாளை முயற்சி செய்தால் அழைப்பு வரும் உங்களுக்கு நாளை முயற்சி செய்தால் அழைப்பு வரும் அழகே 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 அழகே
அழகி சிறப்புடனே அமைந்த மாமல்லபுர அழகி 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 தமிழ்நாடு அழகி இப்பாட்ட கேட்ட கூடி நிற்கும் தமிழ்களம் அழகி தமிழ்களம் அழகி தாய்த்தும் அழகி 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 தமிழ்நாடு அழகி இப்பாட்ட கேட்ட கூடி நிற்கும் தமிழ்களம் அழகி தமிழ்களம் அழகி சென்னையிலே ஓடும் பூவாறு அழகி